ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்டில் வந்து எப்படி பேசிக் செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம வந்து ஜரி த்ரெட்டும் இந்த நீடிலும் நம்ம எடுத்துக்குவோம். த்ரெட் நீடிலும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 ரொட்டேட் வந்து நம்மளோட ஆள்காட்டி விரலில் சுற்றுங்க. சுற்றிட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாட் மாதிரி வந்து கிடச்சிரும். குட்டி நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாட்டே கிடைக்கும். அதில் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஜரி த்ரெட்டை வந்து இந்தமாரி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. ஜரி த்ரெட்டுன்னு இல்லை, பொதுவாக எந்த த்ரெட்டாக இருந்தாலுமே இதுமாதிரி டப்பாவில் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து எங்கேயும் உருண்டு ஓடாமல் நம்மக்கிட்டேயே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள், நம்ம நாட் போட்டது வந்து ஃபஸ்ட்டு நடு விரலில் வச்சுட்டு அதை வந்து கட்டை விரலால் பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் சுற்றினோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீடிலோட டைரெக்ஷன், அந்த நீடில் டைரெக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம கோடு எந்த சைடு போட்டிருக்கோமோ, இப்போ பாருங்கள், நான் நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்லை சைடில் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அந்த கோடு எந்த டைரெக்ஷனில் இருக்கோ நம்ம வந்து அந்த டைரெக்ஷனில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து கீழே வர்றதுனால அந்த கொக்கி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து என்னை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே இழுக்கும்போது ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? திரும்ப பஞ்ச் பண்ணி பாருங்கள், ஜூம்லேயுமே காட்டுறேன். திரும்பவும் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை வந்து ஒரு சுற்று நீடியில் சுற்றிட்டு ரைட்டு லெஃப்ட்டு திரும்ப ஒரு பஞ்ச் பண்ணி கீழே ஒரு சுற்றிட்டு ரைட்டு லெஃப்ட்டு ஒரு பஞ்சு, கீழே ஒரு சுற்று, ரைட்டு லெஃப்ட்டு. இதுதான் மெத்தடு. நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செயின் ஸ்டிச்சை மட்டும் நிறையா தடவை போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலே முக்கால்வாசி ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதோட பேசிக்கே இது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒன்றும் உங்களுக்கு வந்து எண்ணாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து அப்படியே விட்டோம்னா பிரிஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் அந்த லூப் மாதிரி நல்லா மேலே எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நூலை பிடிச்சி கீழே இருக்க நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கீழே போயிடும். அப்புறம் மேலே இருக்க நூலை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஆரி நீடில் இப்போது ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த நீடியில் வந்து கீழ் வழியாக விட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி உள்ளார இழுத்தோம் அப்படின்னா அது வந்து கீழே போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேலேருந்து கீழே போட்டோம் இல்லைங்களா? இப்போது கீழேருந்து மேலே போட போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அப்புறம் ரைட்டு லெஃப்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி நீங்கள் இந்த 4 டைரெக்ஷன்லையுமே போட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு நான் கரெக்ஷன் சொல்லுவேன். சரிங்களா? நான் உங்களுக்கு 2 போட்டு காமிச்சிருக்கேன். மீதி 2 வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ரைட் டு லெஃப்ட் வரும் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து அப்பும் டவுனு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மீதி இது நீங்கள் போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த கோடு எந்த சைடு போகுதோ அந்த சைடு தான் நம்ம நீடில் திருப்பி வச்சுருக்கணும்னு சொன்னேன். போன தடவை என்ன பண்ணேன், இந்த கொக்கி இருக்க நீடில் வந்து நம்ம பக்கம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேலேருந்து கீழே வந்தோம். இப்போ வந்து நம்ம கீழேருந்து மேலே போகிறதுனால அந்த கொக்கி பகுதி பாருங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நம்ம இப்படி உட்காந்து போடுறோன்னா அந்த கோடு வந்து மேலே போகுது இல்லைங்களா? அந்த கோடை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து நம்ம உக்காந்துருக்க டைரெக்ஷனையும் கோடோட டைரெக்ஷனையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. நீங்கள் எந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அந்த கொக்கி வந்து அந்த டைரெக்ஷனை பார்த்து இருக்கணும். இன்னும் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் திரும்பவுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணியாச்சு. கீழே பிடிச்சி இழுத்தோன்னா அந்த 2 நூல் ஆகிடுச்சா? கீழே பிடிச்சி இழுக்கும்போது அந்த நூல் போயிடுச்சு. இப்போ மேலேருந்து ஒரு நூல் இருக்குது. அப்படியே விடலாம், இருந்தாலும் அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆரி நீடிலேயே திரும்பவும் கீழ் வழியாக விட்டு
பாருங்கள், ரொட்டேட் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா அது அப்படியே கீழே போயிடும். ஓகேவா? நீங்கள் என்ன நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதெல்லாம் போட்டு நம்மளோட குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.